இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வார்த்தை உப்பின் ரகசியம். ஏசப்பா நம்மள சொல்லியிருக்கிறாரு, உலகத்துக்கு நீங்கள் உப்பாயிருங்கள் என்று. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்லி. அதே போலதான் நம்ம இங்க பார்க்க போறோம். மத்தேயு 5:13-14 நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளியே வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைத்திருக்க மாட்டாது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 5:13 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். உங்கள் உப்பின் தன்மை குறையக்கூடாது. அதான் தமிழ் பழமொழியில என்ன இருக்குது, உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே. உப்பு தன் சாரத்தை இழந்தால் அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று வேதாகமம் இந்த உப்பை குறித்து தான் நம்ம நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். அந்த உப்பு எதை ஆண்டவர் குறிப்பிடுகிறார்னா, வெளிச்சத்தை, உங்களுடைய பிரகாசம் மற்றவர்கள் மத்தியில ஜொலிக்கட்டும். அதை யாராலையும் தடுக்க முடியாது, மறைக்க முடியாது. அந்த உப்பின் தன்மை நீங்க இழக்க கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த உப்பின் தன்மை என்ன என்று ஏசப்பா இதுல என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு விளங்க செய்யும் பொழுது அது உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். சோ உங்களுடைய நற்கிரியைகள் ஒரு வெளிச்சத்தை போல, ஒரு பிரகாசத்தை போல மற்றவர்கள் மத்தியில ஜொலி உண்டாகுது. இங்க நம்ம பார்க்கும் பொழுது உப்பு ஒரு சுவையூட்டும் மற்றும் ஒரு பிரிசர்வேட்டிவாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு பொருள் கெடாதபடிக்கு நீண்ட நாட்களாக அது அப்படியே காத்து வைக்கிற தன்மை அதுக்கு உண்டு. ஸோ உப்பை போல நம்ம இருக்க வேண்டும். கடவுளுடைய கரத்துல ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். இதுக்குள்ள உப்பு தன்னுடைய சாரத்தை இழந்து விட்டால் அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. உங்களுக்குள்ளாக தேவனுடைய அபிஷேகம் இருந்துச்சுன்னா நீங்க வல்லமையாக பயன்படுத்தப்படுவீர்கள். ஆனா அந்த அபிஷேகம் குறைந்து விட்டால் நீங்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போவீர்கள். தேவனை விட்டு விலகி போனாலே நமக்கு அந்த வழிகளை நம்ம போவோம். ஸோ ஆண்டவர் நம்மளை சாங்டிஃபை பண்ணி, நம்மளை சூஸ் பண்ணி, அப்பாயிண்ட் பண்ணி, அனாயிண்ட் பண்ணி நம்மளை தேர்ந்தெடுத்து மக்கள் மத்தியில கொண்டு போறாரு. இப்போ சால்ட்டினஸ்ன்னு பார்த்தா இட் இஸ் அ ஃப்ளேவர் த ஃப்ளேவர் ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். தேவன் அந்த சாரத்தை எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா, தேவனுடைய வல்லமை, அபிஷேகம், தேவனுடைய ஆவி நம்ம மேல ஊற்றப்பட்டு அனுதினமும் அவருடைய ஆவியினால நம்ம மூவ் ஆகுறோம் பாருங்க. நம்ம மூலமாக தேவனுடைய ஆவி பிரதிபலிக்குது. ஸோ அந்த நற்கிரியைகள் கூட சேர்ந்து ஒரு ஃப்ளேவராக தென்படுது. அதை நம்ம இழந்து போகக்கூடாது. அதுதான் இங்க ஆண்டவர் வெளிச்சத்துக்கும் இந்த உப்புக்கும் ஒப்பிடுறாரு இந்த மத்தேயு 5 நம்ம பார்க்கும்போது. ஸோ நம்ம பிசிக்கல் ஒர்க்காகவும் இருக்கட்டும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒர்க்காகவும் இருக்கட்டும், அது உப்புக்கு ஆண்டவர் கம்பேர் பண்றாரு. பிசிக்கலியா நம்ம என்ன வேலை பண்ணலாம், நல்ல வேலைகள், நற்கிரியைகள் நம்ம செய்யறோம். அந்த ஏவுதல் ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. ஒரு சிலர் நற்பணி செய்யறதுல ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ள அந்த ஏவுதல் ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த ஆவியை ஊற்றார். ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ we are doing a good deed. ஸ்பிரிச்சுவலி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆவி கூறிய வாழ்க்கை, ஆவி கூறிய கனிகள், அதுதான் ஹீலிங்ஸ், மிராக்கிள், சயின்ஸ், வண்டர்ஸ். அதை நம்ம பார்க்குறோம். அற்புதங்கள், அடையாளங்கள், பிறருக்கு நன்மைகள். ஸ்பிரிச்சுவல் ரியல்ல நம்ம என்டர் ஆகி அந்த ஸ்பிரிச்சுவலியா ஆண்டவர் மோட்டிவேட் பண்றது தான் நம்ம இங்க பார்க்கணும். ஸ்பிரிச்சுவல் இங்க உப்பு பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும் பொழுது பர்ன்ட் ஆஃபரிங்ல, அதாவது தகன பலி செலுத்துகிற இடத்துல அது பயன்படுத்தப்பட்டிருக்குது. தூப பீட பகுதியில உப்பு பயன்படுத்தப்பட்டிருக்குது. டெம்பிள் ஆஃபரிங்ல எஸ்ரா காலத்துல அதை சால்ட்டை பயன்படுத்தி இருக்கிறாங்க, உப்பை. இட் வாஸ் வைட்லி and variably used as a symbol and sacred sign in ancient
இஸ்ரேல். பண்டைய இஸ்ரேல் காலகட்டத்துல உப்பு வந்து பரவலாகவும் மாறுபாடாகவும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. அது ஒரு சின்னமாகவும் இருந்தது, ஒரு பரிசுத்த அடையாளமும் அது மூலமாக தென்பட்டிருக்குது. ஸோ அது வந்து எதுக்குன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு காவனன்ட், ஒரு பாண்ட் பிட்வீன் காட் அண்ட் அஸ். உப்பு வந்து தேவனுக்கும் நமக்கும் ஒரு அழிக்க முடியாத ஒரு காவனன்ட், ஒரு உடன்படிக்கை, ஸ்ட்ராங் பாண்டுன்னு நான் சொல்வேன். இப்படிதான் ஆண்டவர் அதை பயன்படுத்திருக்காரு. ஸோ நட்பின் உடன்படிக்கையாக 2 நாளாகமம் 13:5 அதை நம்ம பார்க்கணும். உப்பு வந்து ஒரு மினரல்னு சொல்லுவாங்க, அது ஒரு கனிமம் ஆகும். கிட்டத்தட்ட வேதாகமத்துல 40 முறை அது வந்து ஒரு வெல்த்தினா ஆசீர்வாதத்துக்கும் அப்புறமாக ப்ராக்டிக்கல் யூஸுக்கும் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்க இங்க சால்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து தேவனுடைய ஒரு உடன்படிக்கை, மனுஷனுடைய ஒரு உடன்படிக்கைக்கு அது ஆண்டவர் ஒப்பிட்டிருக்கிறார். உப்பு என்பது காலத்தையும் இடத்தையும் கடந்த மனிதன் தேவனின் உடன்படிக்கைக்க பிரதிபலிக்கிறது. ஸோ நம்ம இங்க பார்க்கும் பொழுது இட் ஹேஸ் அ ப்ராக்டிக்கல் யூசஸ். என்ன ப்ராக்டிக்கல் யூசஸ் நம்ம பார்த்தோம்னா, ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணது, ப்ரிசர்வ் ஃபுட்டை பண்ணது, அதுவும் இல்லாம நீரை சுத்திகரிப்பது. இப்போ நீரை சுத்திகரிக்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நீரை சுத்திகரிக்குதுன்னா இங்க 2 ராஜாக்கள் 2:19 நம்ம பார்க்குறோம். எலியா வந்து இப்போ எடுத்துக்கொள்ளப்பட போறார். எரிகோக்கு போறாரு, எடுத்துக்கொள்ளப்படுறார். எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அவருடைய ஷால்வு எலிசா வந்து அதை பெற்றுக்கொள்றார். பெற்றுக்கொண்ட உடனே டபுள் அனாயிண்டிங், இரட்டிப்பான அபிஷேகம் இவர் மீது கடந்து வருகிறது. அப்போதான் இவருக்கு அந்த நேரத்துல 50 தீர்க்கதரிசிகள் கூட்டமாக எரிகோல இருந்து வந்து சொல்றாங்க. எரிகோ பக்கத்துல ஒரு ஸ்ப்ரிங் ஆஃப் வாட்டர் இருக்குது, வெல்னு சொல்லலாம், கிணறுன்னு சொல்லலாம், நீர் ஊற்றுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல அந்த தண்ணியை குடிச்சாலே ஜனங்க என்ன மரித்து போய் விடுகிறார்கள். தண்ணி நல்ல தண்ணியில கெட்ட தண்ணி அப்படின்னு சொல்லி அவங்க எலிஷா கிட்ட அந்த விண்ணப்பத்தை கொண்டு வர்றாங்க. அப்போ எலிஷா என்ன உத்தரவு போடுறாருன்னா, நீங்க போய் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்க, தண்ணி கொண்டாங்க, உப்பையும் கொண்டு வாங்க. அந்த உப்பை கொண்டு தண்ணியில மிக்ஸ் பண்ணி சொல்றாரு, இதை கொண்டு நீரூற்றுல கொண்டு போடுங்கன்னு சொல்லி. அப்போ அந்த நிமிஷமே அவங்க கொண்டு அதை போட்டோம் உடனே அங்க மரணமும் அன்ப்ரொடக்டிவ் அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டின்னு நம்ம சொல்லலாம், அதை வந்து அங்க நிறுத்தப்படுகிறது, மரணம் காணாமல் போகிறது. ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய அடையாளம் எலிஷா மூலமாக செய்யப்படுகிறது. ஸோ இந்த மிராக்கல்ல அவர் வந்து பயன்படுத்தினது வந்து ஒரு உப்பை பயன்படுத்தி அங்க ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார். ஸோ இந்த உப்பு வந்து ஆலயங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது, பியூரிஃபிகேஷனுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது, சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. உப்பு வந்து ரொம்ப முக்கியம். இங்க நம்ம பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் ஏசப்பா அதை பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸ், காணிக்கைகள் செலுத்தும் பொழுது கூட அவங்க இந்த உப்பை பத்தி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ்ல கூட இதை உப்பின் உடன்படிக்கையாக பார்க்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆஃபரிங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னாகமம் 18:9 நம்ம பார்க்கும் பொழுது, மகா பரிசுத்தமானவைகளிலே அக்கினிக்கு உட்படுத்தப்படாமல் உன்னுடையதாயிருப்பது எவையெனில் அவர்கள் எனக்கு படைக்கும் எல்லா படைப்பும், எல்லா போஜன பலியும், எல்லா பாவ நிவாரண பலியும், எல்லா குற்ற நிவாரண பலியும் உனக்கும் உன் குமாரருக்கும் பரிசுத்தமாய் இருக்கும். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் வந்து பலி நம்ம கொடுக்கிற காணிக்கைகள், இப்போ கான்ட்ரிபியூஷன்ஸ்னா காணிக்கைகள். இப்போ வந்து இந்த பர்ன்ட் ஆஃபரிங், அதாவது இத சுட்டரிக்கப்படாதது, பலிபீடத்துல போய் சுட்டரிக்கப்படாத காணிக்கைகள் அனைத்தும் இங்க வந்து பரிசுத்தமான காணிக்கைகள், அது வந்து ஆரோனுக்கு போய் சேரும்னு சொல்றாரு. அது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா எல்லா படைப்பும், அப்புறமாக அதுல நம்ம பார்க்கிறோம் போஜன பலி, நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. போஜன பலி, பாவ நிவாரண பலி, அப்புறமாக குற்ற நிவாரண பலி, கிரெயின் ஆஃபரிங், சின் ஆஃபரிங், கில்ட் ஆஃபரிங். இந்த 3 ஆஃபரிங் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அது வந்து பரிசுத்தமாக கொடுக்கப்படுகிறது. இப்போ நீங்க கூட
வந்து தேவனுக்கு ஒரு காணிக்கை செலுத்துறீங்கன்னா அது மிக பரிசுத்தமான காணிக்கை. ஏன்னா அது உங்க ஜபத்தினால அந்த காணிக்கை போய் சேருது, உங்க கண்ணீரால போய் சேருது. அடுத்ததாக நீங்க பாக்குறீங்க தேங்க்ஸ் கிவிங், நன்றி பலி தெரிவிக்கிறீங்க ஆண்டவருக்கு, பரிசுத்தமாக அதை கொடுக்குறீங்க. அப்புறமாக தேவனை துதிக்கிறீங்க, இந்த காணிக்கை மூலமாக துதிக்கிறீங்க. ஆண்டவருக்கு நீங்க பண்ற விண்ணப்பங்கள், உங்க விண்ணப்பங்கள் நிறைவேறும் பொழுது கூட நீங்க அதை தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங்காக ஆண்டவருக்கு போய் செலுத்துறீங்க. உங்க வெளியேறப்பட்ட அந்த காணிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த காணிக்கை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஆரோனுக்கு அந்த காணிக்கை கொடுக்கிறார். ஏன்னா இந்த அக்னிக்குள்ள போகாத காணிக்கையெல்லாம் அவர்களுக்கு போய் சேரும் என்று ஆண்டவர் சொல்றாரு. இதை வந்து பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து நீ அதை புசிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல அவங்க வந்து அதை உட்கொள்ள வேண்டும். இது ஆண்கள் மட்டும்தான் புசிக்க வேண்டும் என்று வேதாகமத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. 10வது வசனத்துல நம்ம பார்க்கும்பொழுது பரிசுத்த ஸ்தலத்திலே அவைகளை புசிக்க வேண்டும், ஆண் மக்கள் யாவரும் அவைகளை புசிக்கலாம், அவைகள் உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. இப்ப நம்ம நினைக்கிறோம் காணிக்கை கொண்டு போடுறோம், நம்ம கொடுக்குறோம். ஆனா உண்மையில ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறாரா? அங்கீகரிக்கிறார். அங்கீகரித்து அதை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தப்படுத்தி அதை தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் அடுத்த வசனத்துல ஏறெடுத்து படைக்கிறதும் அசைவாட்டுகிறதுமான அவர்களுக்கு எல்லா காணிக்கைகள். இப்போ ஏறெடுத்து படைக்கிறது, அசைவாட்டுகிறதுனா வேவ் ஆஃபரிங். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் பண்றாங்க, நம்ம அதை பண்றது இல்லை. வேவ் ஆஃபரிங் நம்ம இப்போ பண்றது இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி அது உன்னுடையவைகளாயிருக்கும், அவைகளை உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமார்த்திகளுக்கும் நித்திய நியமாக கொடுத்தேன், உன் வீட்டிலே சுத்தமானவர்கள் எல்லாரும் அவைகளை புசிக்கலாம். இப்போ இதை வந்து சுத்தமானவர்கள் அனைவரும் புசிக்கலாம். இஸ்ரவேலர் புத்திரர்கள் படைக்கிற அனைத்து வேவ் ஆஃபரிங், அசைவாட்டி படைக்கிற அனைத்து வேவ் ஆஃபரிங், அதையெல்லாம் வந்து ஆரோனுக்கும் ஆரோனுடைய சன்னதிகளுக்கும் கொடுக்கப்பட்டது. அவங்க வீட்டுல யாரெல்லாம் பரிசுத்தமா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அதை புசிக்கலாம். புரியுதா? நம்ம கொடுக்குற ஆஃபரிங் வந்து ஊழியக்காரர்களுக்கு போய் சேரும். ஆண்டவர் அதை அவர்களுக்கு கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு அதை நம்ம பார்க்கணும் இல்லை. சோ உச்சிதமான எண்ணெய், இந்த 12ல இருந்து 13 நம்ம பார்க்கும் பொழுது உச்சிதமான எண்ணெய், உச்சிதமான திராட்சரசம், முதற் பலன், அப்புறமாக முதற் பழுத்த கனி, இதெல்லாம் வந்து அவங்க வந்து வேவ் ஆஃபரிங்ல கொடுக்கும் பொழுது இதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணி இதை என்ன பண்றாங்கன்னா அவர்களுக்கு கொடுக்குறாங்க. சோ இது வந்து ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான். இதுல வந்து பெண்கள் கூட சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் அந்த குடும்பத்துல இருந்து இருக்கிறபடினால அவங்களும் அதை புசிக்கலாம். சோ இங்க வந்து 2 காரியம் இருக்குது. ஒண்ணு வந்து படைத்த பிறகு அது சுத்தமா இருக்கிறவர்கள் மாத்திரம் அதை புசிக்க வேண்டும் என்று. இப்போ எவ்வளவு கடினமா இருக்கு பாருங்க, அந்த காரியங்கள் எவ்வளவு கடினமா இருக்குது. காணிக்கை வந்து பரிசுத்தமா படைக்கணும், ஒன்றும் அது பழுது இருக்கக்கூடாது. அந்த பழுதற்ற அந்த காணிக்கை பெறுகிறவர்களும் பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் அதை புசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோ அந்த காணிக்கை ஊழியக்காரருடைய தேவைகளுக்கு வேணும், தேவை இருக்கு, அவங்களுக்கும் தேவைகள் உண்டு. ஸோ அந்த தேவைகள் எல்லாம் நான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் காணிக்கை மூலமாக சந்திப்பேன் என்று சொல்றேன். செகண்ட் வந்து அந்த ஆஃபரிங் வந்து பியூரா இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் வந்து அந்த காணிக்கை வந்து ப்ரீஸ்ட் ஃபேமிலிக்கு சர்வைவலுக்காக அது கொடுக்கப்படுகிறது. ஊழியம் செய்யறதுக்கு காணிக்க வேணும், ஊழியத்துக்கு காணிக்க வேணும், தேவைகள் உண்டு. அந்த தேவைகள் சந்திப்பதுக்கு தான் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்குறாரு. செகண்ட் வந்து இந்த ஆஃபரிங் வந்து சாங்டிஃபைடா இருக்கணும். இப்போ பிப்ளிக்கலி நம்ம பார்க்கும்போது ஆஃபரிங் வந்து எப்படி சாங்டிஃபைடா இருக்கும்? முதல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் பார்ட் வந்து ஆபேல் எப்படி கொடுத்தாரோ அதே போல ஆதியாகமத்துல ஆபேலுடைய காணிக்கை போல பெஸ்ட்டை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ அது கர்த்தருடையது, அது பரிசுத்தமான ஒரு ஆஃபரிங், பரிசுத்தம், அது சாக்ரட், அது நம்ம மறந்துடும். 2வது வந்து வில்லிங்ஃபுல்லாக ஆஃபரிங் கொடுக்கணும். நாட் லைக் கைன் வந்து கொடுக்க விருப்பம் இல்லை, ஏதோ ஒன்று எல்லாரும் கொடுக்குறாங்க நானும் கொடுக்குறேன், அப்படி கொடுக்குற காணிக்கை வந்து வில்லிங்னஸா கொடுக்கப்படாத காணிக்கை. அது வில்லிங்ஃபுல்லா உங்களுக்குள்ளாக ஒரு வாஞ்சை வேணும், உங்களுக்குள்ளாக விருப்பத்தின்படி
நீங்க அதை கொடுக்க வேண்டும் காணிக்கை தேவனுக்காக. ஸோ கட்டாயப்படுத்தி கொடுக்கிற காணிக்கை வந்து அங்கீகரிக்கப்படாது. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லியா நம்ம வாங்கக்கூடாது. ஃபோர்ஸ்ஃபுல்லியா கலெக்ட் பண்ண காணிக்கை நம்ம பார்த்தோம்னா ஏலியுடைய 2 பசங்க இருந்தாங்க, ஹோப்னீஸ் அண்ட் ஃபினேகாஸ். ஸோ இந்த 2 பசங்களும் வற்புறுத்தி ஃபோர்ஸபிளாக அவங்க பங்கு இராட்டும் அந்த பங்கை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பை ஃபோர்ஸா அவங்க எடுத்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. அவங்களே விருப்பப்பட்டு தான் கொடுக்கணும். 3வது நம்ம பார்க்கிறோம் பரிசுத்தமாக எப்படி கொடுக்கப்படுறது. அந்த காலத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஒரு கண்ணு இல்ல, ஒரு கை இல்ல, கால் இல்ல, ஹேண்டிகேப் மாதிரி, இல்லாட்டி ஒரு கையிலையோ காலிலையோ ஏதாவது ஒரு பழுது இருந்ததுன்னா, ஒரு டிஃபைல்மெண்ட் இருந்ததுன்னா அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆண்டவரே கிளீன் அண்ட் அன்கிளீன் அனிமல்ஸ்னு வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறார். ஸோ அவர் வித்தியாசப்படுத்தினபடியே ஒரு காணிக்கை கொடுக்கப்பட வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட பழுதானது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதது. இப்போ உள்ள காலத்துல நம்ம ஹார்ட் ஒர்க், நம்ம கஷ்டப்பட்டு, நீங்க ஒரு கூலி வேலை செஞ்சாலும் கூட ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்து அந்த காணிக்கை நீங்க கொண்டு கொடுக்குறீங்க பாருங்க, அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்றார். கடினமா உழைத்து கொடுக்குறீங்க பாருங்க, அதை ஏற்றுக்கொள்றார். ஆனா சீட் பண்றது, நேர்மை இல்லாத எந்த ஒரு வேலையும் செய்து, நேர்மை இல்லாத வேலை, குறுக்கட் வழி, திருடுறது, களவு செய்யறது, கொலை செய்யறது, இப்படிப்பட்ட காணிக்கை ஏசப்பா அங்கீகரிக்க மாட்டார். ஏன்னா this offering is already defiled. It's not a holy offering. So கொடுக்கிற காணிக்கையும் பரிசுத்தமா இருக்கணும், கொடுக்கிறவங்களும் பரிசுத்தமா இருக்கணும், வாங்குறவர்களும் பரிசுத்தமா இருக்கணும். அது வாங்கின உடனே அந்த காணிக்கை ஆண்டவரால பரிசுத்தப்படுத்தப்படுகிறது என்று வேதாகமம் தெளிவாக தெரிவிக்கிறது. ஸோ இங்க உப்பு வந்து எதை பிரதிபலிக்குதுன்னா, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உடன்படிக்கை பிரதிபலிக்குது. இங்க நம்பர்ஸ் 18:19 நம்ம பார்க்கறது என்னன்னா, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற பரிசுத்த படைப்புகளை எல்லாம் உனக்கு, உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். கர்த்தருடைய சன்னதியில் இது உனக்கும் உன் சன்னதிக்கும் என்றென்றைக்கும் செல்லும் மாறாத உடன்படிக்கை என்றார். ஆங்கிலத்துல இது வந்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏறெடுத்து படைக்கிற எல்லா பரிசுத்த காணிக்கைகள், இதெல்லாம் படைப்பெல்லாம் வந்து உன்னுடைய பிள்ளைகளுக்கு, சன்னதிகளுக்கும் நித்திய கட்டளையாக கொடுக்கிறேன். இது எதுக்கு அறிகுறின்னு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உப்பின் உடன்படிக்கை. அல்லேலூயா. சோ இது வந்து ஒரு உப்பின் உடன்படிக்கை. இந்த உப்பின் உடன்படிக்கைன்னு ஆங்கிலத்துல தெளிவாக எழுதியிருக்குது. தமிழ்ல ஐ டோன்ட் நோ வெதர் தமிழ்ல இல்ல, ஆனா ஆங்கிலத்துல உப்பின் உடன்படிக்கைன்னு எழுதியிருக்கு. சோ உப்பின் மூலமாக ஆண்டவர் உடன்படிக்கையை வைத்திருக்கிறார். அப்படின்னா சதா காலங்களில் அந்த உடன்படிக்கை இருக்கும், ஆண்டவர் மாற்ற மாட்டார். இது வந்து லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கிற பங்கு கிடையாது. இஸ்ரவேல் புத்திரர்கள் வேலை செய்யறவங்க ஆர்டினரி காமன் பீப்புள் நம்ம பார்க்கலாம். நாட் இன்வால்வ்மெண்ட் இன் த ரிலீஜியஸ் சிஸ்டம். ஸோ ரிலீஜியஸ்ல நம்ம பார்த்தோம்னா தேவ ஊழியத்துல சர்வீஸ்ல பணி செய்யாதவங்க, அவங்க வேலை செய்யறவங்கலாம் வந்து இஸ்ரவேலர்கள். அவங்க பங்குல உனக்கு பங்கு கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இஸ்ரவேலர்கள் புத்திரர்களுக்கு கொடுக்கப்பட்ட பங்கு உனக்கு கிடையாது. அவங்களுக்கு நான் ஆசீர்வாதம் கொடுப்பேன், அபிரீதமான ஆசீர்வாதம் கொடுப்பேன், அவங்க செழிப்படைவாங்க, வளர்ச்சி அடைவாங்க. பட் அதுல இல்லை. பட் இந்த ஆஃபரிங்ல தான் உனக்கு பங்கு உண்டுன்னு ஆண்டவர் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் சொல்றாரு. இப்ப லேவியர்களே நம்ம பார்க்கிறோம். ஸோ லேவியர்களுக்கு ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. இட் இஸ் அன் இன்ஹெரிட்டன்ஸ் ஃபார் தேர் சர்வீஸ் இன்டென்ட் ஆஃப் மீட்டிங் வை காட். இவங்க என்ன சர்வீஸ் பண்றாங்களோ, இப்ப நம்ம பார்க்கிறோம் ஆசாரிப்பு கூடாரத்துல செய்கிற பணியெல்லாம் லேவியர்களுக்குள்ளது சார்ந்துதான் இருந்தது. இவங்க செய்யற அந்த பணிக்காக ஆண்டவர் அவர்களுக்கு அந்த காணிக்கையை பயன்படுத்தினார். அந்த காணிக்கையில இருந்து இவர்களுக்கும் பங்கு போகும். ஸோ ஒரு தேவாலயத்துல வேலை செய்யறவங்களுக்கு இந்த பங்கு போகும். லேவியர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். எங்க இருந்து தேர்ந்தெடுத்தார்னா லேவி கோத்திரத்துல இருந்து வந்தவங்க தான் லேவியர்கள். ஸோ இந்த லேவியர்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு, அதாவது மோசைக்கும் ஆரோனுக்கும் உதவி ஆட்களாராக இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் வந்து மலைக்கு மேல இறங்கி வர்றார். இப்போ இஸ்ரேல் மக்கள் வந்து தேவனை தரிசிக்க போறாங்க. ரைட், தேவனை தரிசிக்க போகிறாங்க.
ஆனா இவங்க போகும்பொழுது ஆண்டவர் என்ன உத்தரவு கொடுக்குறாருன்னா, இவங்க மலை கிட்ட கிட்ட வரக்கூடாது, வந்தா நான் எல்லாத்தையும் கோபமடைந்து சுற்றழித்து போடுவேன். இப்போ இவங்களும் ஆண்டவரை பார்த்து பயப்படுறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த தேவ சமூகத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த ஜனங்களுக்கும் ஆசாரியனுக்கு நடுவுலயும் ஒருத்தர் ஒரு கூட்டத்தை வைக்கிறாரு தான் லேவியர்கள். அவங்க தான் அந்த பணிவிடை எல்லாம் செய்வாங்க. ஸோ பணிவிடை செய்வதற்கு சுத்தமாக இருக்கணும். அப்படிப்பட்ட லேவியர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார். அவங்க தான் வந்து இந்த பணியெல்லாம் செய்யணும். டென்ட் ஆஃப் மீட்டிங்னா ஆசாரிப்பு கூடாரத்துல இருக்கிற எல்லா வேலைகளும் சுத்தம் செய்யறது வேலை எல்லாம் இவங்களுடையது. ஸோ லேவியர்கள் வந்து தேவனுடைய, அதாவது பனிமூட்டுதல், ஆண்டவருடைய இறங்குற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த சாங்சுவரியில அல்டர்ல அவங்க போகக்கூடாது, பலிபீடத்துல போய் அவங்க நிற்கக்கூடாது. அது வந்து ஆசாரியன் ஆரோனுடைய வேலை என்னன்னா, மக்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு மீடியேட்டர் மாதிரி சாங்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பாவ நிவர்த்திக்காக ஜபிக்கிறதுக்கு, விண்ணப்பத்திற்கு தேவனிடத்துல நேர முறையிடுவாங்க. ஸோ மெயினா சர்வன்ட் ஆஃப் காட்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்த லேவியர்கள் வந்து வெறும் சுத்தப்படுத்துகிற வேலை அதுதான் அவங்க செய்தாங்க. இந்த கிளீனிங் ஒர்க்கு, அந்த நீங்க பார்ப்பீங்க பழைய ஏற்பாட்டுக்கு அந்த கர்டன்ஸ் அதெல்லாம் சுத்தம் செய்கிற வேலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஆண்டவர் வந்து என்னாகும் 18:3 சொல்லியிருக்காரு, அவர்கள் உன் காவலையும் கூடாரம் அனைத்தின் காவலையும் காக்க கடவார்கள். ஹல்லேலூயா. ஆனா பரிசுத்த ஸ்தலத்துல அவங்க என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அங்க போனாங்கன்னா ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணிடுவாரு, அவங்க மரித்து போவாங்க. மிகவும் கடினமான ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஸோ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கூடாரத்துல உள்ள எல்லா வேலையும் அவங்க செய்யலாம். அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னா ஆண்டவர் அவர்களை வேறு பிரித்து அவர்களுக்கு கூட அனுப்பி வைத்திருக்கிறார். பட் இங்க என்னன்னா, இந்த ஏலியன், இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ், காமன் பீப்புள் வந்து அவங்க அலௌடு கிடையாது. அவங்க அந்த வேலையை செய்யக்கூடாது. ஏன்னா பாவத்துல இருக்கிறவங்க இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் மிகவும் கடினமாக அவர்களுக்கு உத்தரவு போட்டிருந்தார். ஸோ காமன் பீப்புள் கூட அந்த டென்ட் ஆஃப் மீட்டிங்க்கு உள்ள அவங்க என்டர் பண்ண முடியாது. அங்க பராமரிக்கிற எல்லா வேலையும் லேவியர்கள் தான் பார்ப்பாங்க. ஒரு சர்வீஸ், ஒரு சர்ச்சில், ஒரு ஆர்கனைசேஷன்ல சர்வீஸ் பண்றதெல்லாம் வந்து லேவியர்கள், எக்ஸ்க்ளூடிங் பாஸ்டர், எக்ஸ்க்ளூடிங் பிஷப், எக்ஸ்க்ளூடிங் ரெவரன்ஸ், எக்ஸ்க்ளூடிங் whatever you say, evangelist or apostles or pastors or prophets, இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணி நாம பார்க்குறோம். எக்ஸாம்பிள் லைக் கொயர் குரூப், பாடகர் குழு, காணிக்கை சேகரிக்கிறவர்கள், அப்புறமாக சபையை தேவாலயத்தை சுத்தம் செய்கிறவர்கள், நிர்வாகிகள், அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்புறமாக நம்ம பார்க்குறோம் ஜெப வீரர்கள், அட்வைசர், ஆலோசகர்கள், இவங்கெல்லாம் லேவியர்ல சேர்க்கப்படுறாங்க. ஸோ ஆண்டவர் வந்து இவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு. தேவ பணியை இவங்க செய்யறதுனால இவர்களுக்கும் அந்த காணிக்கையில பங்கு உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த காணிக்கையில இருந்தா இவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு. இவங்களுக்கு என்ன இல்லை, மற்றவர்கள் சொத்துல இவங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது. ஸோ இங்க நம்ம பார்க்கும் பொழுது கோவனன்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது, கோவனன்ட்னா நமக்கு தெரியும், அக்ரிமெண்ட் பிட்வீன் காட் அண்ட் மேன். ஸோ அந்த உடன்படிக்கை நம்ம பார்க்கும்போது 7 உடன்படிக்கை அங்கே பார்க்குறோம். ஆதாமிக், நோவாவிக், 2வது ஆப்ரஹாமிக், அப்புறம் தாவீதிக், அப்புறம் மோசாயிக், அப்புறம் நியூ கோவனன்ட் நம்ம பார்க்குறோம், அப்புறம் எவர்லாஸ்டிங் கோவனன்ட். ஸோ ஆதாமுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு உடன்படிக்கை, நோவாவுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு உடன்படிக்கை 2வது நம்ம பார்க்குறோம். 3வது பார்க்குறோம் ஆப்ரஹாமுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உடன்படிக்கை, மோசேக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு உடன்படிக்கை. அடுத்தபடியாக நம்ம பார்க்கணும் தாவீது கூட தேவனுக்கு இருந்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, அதான் இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. இந்த 7 விதமான உடன்படிக்கையை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த லேவியர்கள் வந்து என்னென்ன வேலை பழைய ஏற்பாட்டு காலத்தில் செஞ்சாங்கன்னா, அந்த அப்பம், புதிய அப்பம் 1 வாரம் வைக்கணும். அது பழசா ஆகும்போதே அவங்க அதை எடுத்துட்டு புதிய அப்பத்தை மறுபடியும் கொண்டு வைக்கிற வேலை, இதெல்லாம் அவங்க பார்த்தாங்க. இப்படிப்பட்ட வேலையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்து, லைக் கிளீன் பண்ணுற எல்லா வேலையும் அவங்களுக்கு தேவன் அதை கொடுத்துருந்தார். ஸோ இந்த உடன்படிக்கை, இந்த பழைய ஏற்பாட்டின் இந்த உடன்படிக்கை, இது நித்தியமாக நிரந்தரமாக இருக்கிறது தான் ஆண்டவர் சொல்றாரு. சால்ட், உப்பின் உடன்படிக்கை.
ஸோ இந்த உடன்படிக்கை எப்பவும் நிரந்தரமாக இருக்கும். இதுக்குள்ள ஃப்ளேவர் இருக்கும். இந்த சால்ட்டினஸ், உப்பின் தன்மை அதுல இருக்கும். அதை நம்ம பார்க்குறோம். எதுனா ஹீலிங்ஸை பார்க்குறோம், மிராக்கல்ஸை பார்க்குறோம், குட் ஒர்க்ஸை பார்க்குறோம், அற்புதங்களை பார்க்குறோம், அடையாளங்களை பார்க்குறோம், சுகம் பெறுதலை பார்க்குறோம். அப்புறமாக நம்ம பார்க்குறோம் நற்பணிகளை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு லைக் அ சால்ட்டினஸ் ஆர் ஃப்ளேவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க ஏசப்பா வந்து இத ஒரு கனி கூட ஒப்பிடுறாரு. எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நல்ல மண்ணுல விழுகிற அந்த வித்து வந்து நல்ல ஒரு மரத்தை கொண்டு வந்து அதுக்குள்ள கனி வந்து நல்லதாக வரும் என்று மத்தேயு 13:23 சொல்லியிருக்கிறார். அதாவது 100 மாகவும், 100னா ஃபுல்லா ப்ரொடியூஸ் பண்ணும், 60 அப்புறம் 30மாக ஏதோ கனிகளை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ இப்படிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம உப்பா இருக்கணும், உலகத்துக்கு உப்பா இருக்கணும். உப்பு தன் சாரத்தை இழந்து ஆண்டவர் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தூக்கி தூர போட்டுருவாரு. அதாவது தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம விலகி போயிடுவோம். அதை நீங்க இழந்து போகாதபடிக்கு உங்களுடைய அந்த உப்பின் தன்மையை காத்துக்கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்ஷியன்ட் டைம்ல நம்ம பார்க்கும் பொழுது இந்த லேவியர்கள், இந்த பாதுகாவலர்கள், அப்புறமாக கோவில் அதிகாரிகள், நீதிபதிகள், இந்த கைவினைகள், கிராஃப்ட்ஸ்மேன் நம்ம சொல்றோம். இந்த கிராஃப்ட்ஸ்மேன், ஜட்ஜஸ், ஒஃபீஷியல்ஸ், டெம்பிள் கார்டியன்ஸ் இவங்கெல்லாம் வந்து சர்வ் பண்ணியிருக்கிறாங்க ஆண்டவருக்காக. இப்படிப்பட்ட பணியை அவங்க செய்திருக்காங்க. முந்தைய லேவியர்கள் மியூசிஷியனாகவும் பணி புரிந்திருக்காங்க, கேட் கீப்பராக இருந்திருக்காங்க. இவங்க வந்து யூஸ்வலி 25 to 50 வயதுக்கு உட்பட்டவர்களாக தான் நம்ம பார்த்துருக்கோம். சகாரியா வந்து லேவியர்ல வம்சத்துல இருந்தா லேவியர் தான். ஆனா அவருக்கு வந்து வயது கடந்து விட்டது. நம்ம லூக்கால நம்ம பார்க்கும் பொழுது 1வது அதிகாரத்துல இன்னும் வந்து அதுக்கப்புறமா நம்ம பார்க்கும் பொழுது 5 லட்சம் லேவியர்கள் உலகத்துல இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷ்னலிஸ்ட், பாரம்பரியவாதிகளாக தென்பட்டிருப்பாங்க. அடுத்ததாக நம்ம என்னன்னா, இந்த லாஸ்ட் ஹை ப்ரீஸ்டா நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேல நம்ம பார்க்கும் பொழுது செரியா, அவர் தான் லாஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹை ப்ரீஸ்ட் நம்ம பார்த்தோம்னா மெல்கிசதேக், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இவங்க தான் ஆண்டவர் வந்து எடுத்து பயன்படுத்திக்கிறாரு. மோசே, நம்ம பார்க்குற மோசே, ஆரோன், இவங்க வந்து லேவி குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனா அதே இது நீங்க புதிய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, ஏசப்பா வந்து லேவி கோத்திரத்திலிருந்து வரல, அவர் யூதா கோத்திரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். இங்க நம்ம பார்க்குறோம் ப்ரீஸ்ட்லி சர்வீஸ்ல யூதா கோத்திரத்திலிருந்து முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. தாவீதும் யூதா கோத்திரம் தான். பட் இங்க ஏசப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த புதிய ஏற்பாட்டுல அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரு. த ஹை ப்ரீஸ்ட் ஃபங்க்ஷன் அவர் கேரி பண்றதுக்கு. ஸோ நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாருன்னா, நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க. உங்க வெளிச்சத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்கள் வெளிச்சம் அனைவருக்கும் பிரகாசமாக பிரகாசிக்கும். அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. அதான் நீங்க உப்பின் தன்மை உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது அது அநேகருக்கு தெரியப்படும் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஸோ ஆண்டவர் நமக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறாரு. இந்த வேலையை வந்து நம்ம லேவியராக இருக்கலாம், உங்க பணி ஏதாவது இருக்கலாம், இல்லை ஆசாரியனாக இருக்கலாம், இல்லை ஆலயத்துல ஒரு சின்ன வேலை கூட இருக்கலாம். பட் அது வந்து ஆண்டவருக்குன்னு நீங்க செய்யும் பொழுது அங்கீகரிக்கப்படுகிறது. அது ஆண்டவருக்குன்னு நீங்க செய்யும் பொழுது அது நல்ல ஒரு கனியை ப்ரொடியூஸ் பண்ணுது, நல்ல ஒரு கனியை கொண்டு வருது. ஸோ ஆண்டவருக்கு செய்யறவங்க எல்லா நற்கிரியைகளும் ஆண்டவர் சமூகத்துல அது அங்கீகரிக்கப்படுகிறது. மறந்து போகாதீங்க, ஆண்டவர் உங்க கூடவே இருக்கார். சதா காலங்களிலும் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு உற்சாகப்படுத்தி உங்க உதவிகரமாக ஆண்டவர் இருந்து இந்த தேவாலயத்து பணியில ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் அவருடைய பலத்தையும் திடத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். என் கூட சேர்ந்து நீங்க ஜெபத்துல இணைந்துருங்க. தகப்பனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உங்களுடைய அப்பா தகப்பனே, அன்பு பெருகட்டும், அபிஷேகம் பெருகட்டும், உமது ஆவி இவர்கள் மீது ஊற்றப்படட்டும். பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே, திடனை கொடுங்க. உங்களுடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே,
உங்களுடைய நற்கிரியை அவர்களுக்கு வழங்க செய்யுங்க. அப்பா தகப்பன் ஆண்டவரே, திடத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க. சோர்ந்து போகிறவர்களுக்கு தைரியத்தை கொடுங்க. ஊழியத்துல சோர்ந்து போகிறவர்களுக்கு தைரியத்தை கொடுங்க. அப்பா உங்களுடைய வேலை செய்யறவங்க, மற்ற வேலையை செய்துட்டு தெய்வ பணியிலையும் வேலை செய்யறவங்க இருக்கு, அவர்களுக்கும் ஸ்ட்ரென்த்தை கொடுங்க ஆண்டவரே. இடரல் அடையாதபடிக்கு ஒரு உடன்படிக்கை, உப்பின் உடன்படிக்கையாக காணப்பட, உங்களுடைய ராஜ்யத்துல உப்பின் உடன்படிக்கையாக தென்பட நீர் இவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. உங்களுடைய கரம் இருக்கட்டும். அநேக பலவீனங்கள், சோர்வு, சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட சகோதர சகோதரிகள் மீது உங்களுடைய கரம் இறங்கட்டும். நல்ல சுகபலத்தை கட்டளையிடுங்க, தைரியத்தை கட்டளையிடுங்க. சரீரத்துல இருக்க எல்லா பலவீனம் நீங்கி சுகம் அளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்லட்டும். நீர் இப்பொழுதே பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. ஹீல் தம் கம்ப்ளீட்லி in the name of Jesus. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.